என் உச்சந்தலையில் கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். தலைவலி இருக்குன்னு சொல்லிட்டு கூடாது. அப்புறம் இப்படி என் தலையெழுத்து இப்படி தான் இருக்கேன்னா என்ன செய்யக்கூடாது, அதை பேசிட்டு இருக்க கூடாது. உங்க தலை மேல என்ன இருக்குது? கடவுளே உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. வேற யாரு உங்களை சபிக்க முடியும்? வேற யாரு உங்க தலையெழுத்தை மாத்தி எழுத முடியும்? பாருங்க, உங்க தலையெழுத்தை ஆசீர்வாதம் என்று உங்க தலையில எழுதின எழுத்த உலகத்துல மாத்தி எழுதுறதுக்கு எந்த சக்தியாலும் கிடையாது. ஏனென்றால் எல்லா சக்தியையும் ஜெயித்த சக்தி தான் கர்த்தரின் சக்தி. அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உலகத்தையே உண்டாக்கினவர் பரலோகத்தை விட்டு சொர்க்கத்தை விட்டு இறங்கி இந்த பொல்லாத நீங்க சொல்ற இந்த பாழா போன பூமியில இறங்கி வந்து உங்களுக்காக உயிரையே கொடுத்து ரத்தத்தை சிந்தி உங்க பாவம் சாபம் எல்லாத்தையும் தன்மையில ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் எழும்பினது மட்டும் இல்ல, அவரை விசுவாசிச்ச உங்களையும் அந்த பாவத்திலையும் சாபத்திலும் இருந்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அதான் எபேசியர் 2வது அதிகாரத்துல வாசிச்சோம். எழுப்பி அவரோடு கூட உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் யார்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் செய்யறது எல்லாம் வாய்க்கும். நான் ஆசீர்வாத சீசன்ல இருக்கிறேன். எனக்கு சாபமே கிடையாது. சாபத்தை எல்லாம் மேற்கொள்வேன், பிரச்சனைகளை எல்லாம் மேற்கொள்வேன். ஏனென்றால் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். ஆமென்.